இந்தியன் டூ பாட்டு வந்து எல்லா பக்கமும் செம்ம வைப்பா போய்கிட்டு இருக்கு. பா விஜய் அவரோட பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரியான ட்ரெண்டு. இந்தியன் டூ பாட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. மியூசிக்கு பாடல் வரிகள் ஒரு பக்கம் வந்துட்டு கைப்பு ஏற்றினாலும் இந்த லிரிக் வீடியோ எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதில் இந்தியன் டூ டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம மேட்ரு ஒன்று இதில் வந்து வச்சிருக்காங்க. அப்படி என்ன ஒரு செம்மையான ஒரு மேட்ரு வந்து இதில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லிரிக் வீடியோவில் அந்த டிஐ கலர் இருக்குல்ல, அது வந்து காவி கலரில் வந்து ஸ்டார்ட் ஆகும் பல்லவி ஆரம்பிக்கும் போது. அதுக்கடுத்து பல்லவி முடிஞ்சு முதல் சரணமும் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சரணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு ஒயிட் கலர் ஒரு ஷேடோவோட ஒரு டிஐ கலரிங்கோட அப்படியே ஒரு லவ் போர்ஷன்ஸ்ல வந்துட்டு அப்படியே அந்த லிரிக் வீடியோ வந்து டிராவல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ் போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்கரம் மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஒரு ரவுண்டை வந்து காட்டுறாங்க. அப்படியே கடைசியில வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சரணம் வந்ததுக்கப்புறம் அந்த துப்பாக்கியும் தோட்டம் அந்த மாதிரியான லைன்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல வந்துட்டு ஒரு டிஐ கலரிங் வந்து காட்டுறாங்க. நீங்க இது எல்லாத்தையுமே வந்து மொத்தமா ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். அந்த பாட்டு கடைசியா முடிகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய தேசிய கொடியை காட்டுவாங்க. கிட்டத்தட்ட இந்த வீடியோ சாங் ஹோல் லிரிக் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் நேஷனல் ஃபிளாகவே வந்துட்டு என்ன கலரிங் இருக்கோ அந்த கலரிங்லேயே வந்து டிஏ கலரிங்லேயே அந்த லிரிக் வீடியோவில் வந்து பண்ணியிருக்காங்க. செம்ம மேட்டரா இருக்கு. இது மாதிரி படத்துல என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் வச்சிருக்க போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. படம் வந்த பிறகு பார்ப்போம்.